ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் தமிழ்நாட்டில இருந்து மட்டும் இல்ல, நிறைய பேர் திருப்பதிக்கு தர்ஷன் போறவங்க தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள். அதே மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் கரெக்ஷன் பண்ணிட மாட்டாங்களா, தர்ஷனுக்கு இந்த விஷயங்கள்லாம் மாற்ற மாட்டாங்களா அப்படின்ற ஒவ்வொரு பக்தர்களோட ஆதங்கமும் புதுசா பதவியேற்றிருக்கக்கூடிய சிஎம் அவர் சொல்லியிருக்காருங்க. ஸோ லேட்டஸ்டா திருமலைக்கு தர்ஷன் முடிச்சதுக்கு அப்புறமா செய்தியாளர்கிட்ட நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. அதுல திருமலைக்கு தரிசனத்துக்கு வர்ற பக்தர்களுக்கான விஷயங்களும், அது கூடவே திருமலையில இவ்வளவு நாள் நடந்துட்டு இருந்த ஒரு விஷயங்கள் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருக்காரு. ஸோ என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, இனி வரப்போற நாட்கள்ல என்னென்ன விஷயம் எல்லாம் கரெக்ஷன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்திருந்த விஷயத்த அவர் சொல்லியிருக்காளே இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது அபிஷியலா நம்மளோட தமிழ் நியூஸ்ல எல்லாமே கூட அப்டேட் பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் தெலுங்கு நியூஸ்ல அபிஷியலா அப்டேட் பண்ணிருக்க விஷயங்கள் எல்லாம் கேதர் பண்ணி ஓரளவுக்கு அதை உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதை ஒரு மகிழ்ச்சியான விஷயமாவும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் கமெண்ட்ஸ்ல தொடர்ச்சியா சொல்லுவீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு, நம்ம டெய்லியும் ஈவோல சொன்னோம் அப்படின்னா கரெக்ஷன் பண்ணுவாங்களா, பண்ண மாட்டேங்கிறாங்கன்றது நிறைய பேர் எதிர்பார்த்தீங்க. திருப்பதிக்கு போற எல்லாருக்குமே நல்ல காலம் பிறந்துருச்சு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். அந்த தகவலையும் அது கூட இன்னும் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷனையும் தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம தொடர்ச்சியா உங்களுக்கு வீடியோஸா நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க, இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயம் நாங்க தெரிஞ்சுக்கணும் உங்ககிட்ட இருந்து அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க எனக்கு மோட்டிவேஷனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க பாக்குற வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம ஒரு லைக் அப்டேட் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கான டிடிடி ரிலேட்டடான முக்கியமான எல்லா தகவல்களையும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். ஆந்திராவோட சிஎம்மா இவர் பதவியேற்றதுக்கு அப்புறமா முதல்ல திருமலைக்கு தான் நான் போய் தரிசனம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து திருமலைக்கு ஃபேமிலியோட தர்ஷன் பார்த்துட்டு திருமலையில இது வரைக்கும் நடந்த விஷயங்கள் என்னென்னலாம் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இனிமே நான் என்னென்ன விஷயங்கள்லாம் கரெக்ஷன் பண்ண போறேன், என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்க போறோம் அப்படின்றத பத்தி டீட்டெயிலா ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்திருக்காரு. ஸோ அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இதுல ஒரு சில சென்டென்சஸ் உங்களுக்கு டிஃபரெண்டா இருக்க மாதிரி இருக்கலாம். காரணம் நம்ம தெலுங்குல இருந்து தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கோம், அதனால கூட இருக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் அதுல டைட்டில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, முதல்வர் சந்திரபாபு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திருமலையில மது கஞ்சா இதோட சப்ளை அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை ஃபர்ஸ்டே வச்சிருக்காரு. ஆந்திர பிரதேச முதல்வர் நாரா சந்திரபாபு நாயுடு தனது குடும்பத்தினருடன் வியாழக்கிழமை திருமலையில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமியை தரிசனம் செய்தார். டிடிடியில் இருந்து திருமலாவை சுத்தப்படுத்துவேன் என்று முதல் சந்திரபாபு அறிவிச்சிருக்கிறதா பரபரப்பா பேசப்பட்டு வருது. அதாவது இந்த ஆந்திர பிரதேசத்துல ஃபர்ஸ்ட் டிடிடியோட அந்த போர்டு இருக்கு இல்லையா, அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, அதுல இருந்து நான் சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கையை தொடங்க போறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் அறிவிச்சிருக்காரு. சந்திரபாபுவின் அறிவிப்பால் 2019 முதல் ஒரு மாதம் வரைக்கும் விவிவிஐபி தரிசனம் என்ற பெயரில் கொள்ளையடித்தவர்களின் நெஞ்சில் ரயில் ஓடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2019 இருந்து இப்ப வரைக்கும் விவிவிஐபி அப்படின்ற பேர்ல நிறைய பணத்துக்காக மட்டுமே மூலவர் தரிசனம் அப்படின்ற ஒரு விஷயத்துல பண்ணவங்களுக்கு எல்லாம் இந்த ஒரு அறிவிப்பானது இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வியாழக்கிழமை திருமலையில் தரிசனம் செய்த பின்னர் முதல்வர் சந்திரபாபு நாயுடு செய்தியாளர்களிடம் பேசினார். திருமலையில் கஞ்சா மற்றும் மதுபானங்கள் தடையின்றி சப்ளை செய்யப்படுவதாக முதல்வர் குற்றம் சாட்டி இருக்கிறாரு. திருமலைக்கு உலக அளவில் சிறப்பு அங்கீகாரம் தருவதாகவும் வெளிநாடுகளில் ஸ்ரீவாரி கோயில்கள் கட்டப்போவதாகவும் ஆந்திர முதல்வர் அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம கூட்டு சித்தூர் மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்த சந்திரபாபு நாயுடு எஸ்வி பல்கலைக்கழகத்தில் படிக்கும் நாட்களில் மாணவர் சங்க தலைவராகவும் அரசியலுக்கு வந்தவர். திருப்பதி அருகே உள்ள சந்திரகிரியில் பிறந்த நாரா சந்திரபாபு நாயுடு அதே சந்திரகிரியில் காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏவாகவும் வெற்றி பெற்று முதலில் சட்டப்பேரவைக்கு பாத்தீங்கன்னா நுழைஞ்சிருக்காரு. பின்னாடி குப்பம் தொகுதியில அவர் மாறி இருக்காங்க. அதுக்கப்புறம் அவரோட ஃபேமிலி பத்தின விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜெகன் முதல்வராக இருந்த காலத்தில் அவரது தம்பியான ஒய்வி சுப்பாரெட்டி டிடிடியோட தலைவராக 2 முறை, அதாவது கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறதாகவும், ஒய்வி சுப்பாரெட்டிக்கு பிறகு திருப்பதி எம்எல்ஏ பூமனா கருணாரெட்டி அவர்கள் டிடிடியோட தலைவரா இருந்தாரு. ஜெகன் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் டிடிடி தலைவராக இருந்த போது திருமலையில் முறைகேடுகள் நடந்ததாக தெலுங்கு தேசம் கட்சி தலைவர்கள் பாத்தீங்கன்னா குற்றம் சாட்டி வருகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதே போல பக்தர்கள் சொன்ன நிறைய முக்கியமான விஷயத்தையும் இதுல மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதுல ஃபர்ஸ்ட் விஷயம், திருமலை ஸ்ரீவாரி வெங்கடேஸ்வர சுவாமியின் புனித பிரசாதமான திருமலையோட லட்டுக்களோட தரம் குறைஞ்சிருக்கிறதாகவும், பக்தர்களுக்கு வழங்கப்படக்கூடிய அன்னப்பிரசாதங்கள் சரியாக இல்லை என்றும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன.
இன்று திருமலையில் அதையே நினைவூட்டிய சந்திரபாபு அவர் வந்து திருமால் பிரசாதத்துடன் அன்னப்பிரசாதங்களும் ஒரே தரத்தில் இருக்கும் என்றும் சமரசம் ஏற்படாது என்றும் தெளிவுபடுத்தி இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல டிடிடியின் சில அதிகாரிகளுக்கு சந்திரபாபு மறைமுக எச்சரிக்கையும் கொடுத்திருக்கிறதாகவும் இந்த அப்டேட்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 2 விஷயங்கள் நிறைய பேர் தொடர்ச்சியா சொல்லியிருந்தீங்க. லட்டுவோட குவாலிட்டி வந்து நல்லா இல்லை, அதே மாதிரி அன்னப்பிரசாதமும் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதையும் வந்து அவர் ரிமைண்ட் பண்ணி அந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்தது திருமலையில் கடவுள் சாட்சி என்று கூறி டிடிடியிலிருந்து தூய்மைப்படுத்த போவதாக முதல்வர் அறிவிச்சிருக்காரு. திருமலையில் கஞ்சா சாராயம் இருப்பதாகவும் ஸ்ரீவாரி சந்நிதியில் இது போன்ற பாவம் செய்பவர்களை கடவுள் வந்து தண்டிப்பார் என்றும் அவர் சொல்லியிருக்காரு. திருப்பதியில் இருந்து வரும் தலைவர்கள் முதல்வர் எந்த தகவலும் இல்லாமல் இது போன்ற வார்த்தைகளை பேசி இருக்க மாட்டார், முழு தகவலையும் சேகித்திருப்பார் என்று கூறுகிறதாவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம திருமலையில் இந்த சப்ளை இருக்கு இல்லையா, சாராயம் கஞ்சா இந்த செய்யக்கூடிய இவர்கள் குறித்து அதிகாரத்தை இடையூறு செய்து விசாரித்து வருவதாகவும் விரைவில் சந்திரபாபு அரசு படம் காண்பிக்கும் என்றும் திருப்பதி மக்கள் கூறுகின்றார்கள். திருமலாவுக்கு கூட்டூர் சித்தூர் மாவட்டத்தை சேர்ந்த சில தலைவர்கள் மது கஞ்சா வந்து பாத்தீங்கன்னா சப்ளை செய்வதாக தகவல் திரட்டிய தெலுங்கு தேசம் கட்சி தலைவர்கள் அது பற்றி சந்திரபாபு நாயுடு அவர்கிட்ட வந்து சொல்லப்பட்டதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல சொல்லியிருக்க முக்கியமான விஷயம் வந்து ஆந்திரால நான் செய்யக்கூடிய முதல் விஷயம் திருமலையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதனால அங்க இருக்கக்கூடிய குறைகள் இத்தனை வருஷம் எப்படி வந்து இருந்துச்சோ அதுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இனி ரெக்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அதுக்கு அடுத்ததா வந்து டிடிடியோட தலைவர் வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. இப்போ புதுசா வந்து தலைவர்கள் அதே மாதிரி மெம்பர்ஸ் வந்து நியமிக்கக்கூடிய பணிகள்லையும் வந்து ஈடுபட்டிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல டிடிடியின் புதிய தலைவரை தேர்வு செய்யும் பணியை அவர் வந்து முடுக்கிவிட்டதாகவும் தெரிகிறது. இப்போதைக்கு 2 பேரோட பேர் வந்து பரிசீலனையில் இருக்கிறதாகவும் கூடிய விரைவில் வந்து யாரு என்ன அப்படின்றதுக்கான அப்டேட் வந்து வெளியாகும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்று அறிவிக்கும், அதாவது ஆட்சிக்கு வந்த பிறகு பல முன்னுரிமை பதவிகளில் மாற்றங்களை நோக்கி செயல்பட்டு வருகிறார். ஆட்சியை பொறுத்தவரை டிடிடி வாரியம் சுத்திகரிப்பு செய்யும் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஜெகன் தலைமையில் டிடிடி தலைவராக பணியாற்றிய கருணா ரெட்டி ராஜினாமா செய்துள்ளார். அதே மாதிரி இஓ வந்து தர்மா ரெட்டி இப்போ வந்து லீவ்ல போயிட்டதா வந்து சொல்லியிருக்காங்க. இப்போது புதிய தலைவருடன் இணைந்து இஓவை வந்து நியமிக்கும் பணியில் சந்திரபாபு தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறாரும் சொல்லியிருக்காங்க. எந்த விமர்சனமும் இன்றி தலைவர் மற்றும் உறுப்பினர்களை தேர்வு செய்ய முடிவு செய்யப்பட்டிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் முக்கியமான விஷயமா இருக்குங்க. ஸோ இதெல்லாம் அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் அடுத்தடுத்து என்ன சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். நேற்று இங்க இருக்கக்கூடிய நியூஸ் சேனல்ஸ்ல கூட இந்த நியூஸை வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. முதலா வந்து இந்த விஷயத்த வந்து பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பா வந்து நிறைய குறைகள் வந்து தொடர்ச்சியா எல்லாமே தெரிஞ்சு அதை ரெக்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த இதுல பாத்தீங்கன்னா ஷார்ட்டா வந்து நியூஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதுலயே வந்து ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில் திருப்பதி கோயில் வணிகமயமாக்கப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. இனி கோயிலில் வழங்கப்படும் பிரசாதம் தரமானதாகவும் விலை ஏற்றப்படாமலும் இருக்கும். தரிசன டிக்கெட்டுகள் கள்ளச்சந்தையில் விற்கப்படக்கூடாது. இந்த புனிதமான இடத்தை அவர்கள் வந்து கஞ்சா மது அசைவ உணவுகளின் கூடாரமாக மாத்தி இருக்கிறதாகவும் அதை தூய்மை செய்ய போறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இனி வந்து வரக்கூடிய சாதாரண பக்தர்களுக்கு தர்ஷனத்துல நிறைய மாற்றங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் லேட்டஸ்டான தகவல். அதுக்கு அடுத்தது இன்னைக்கு தர்ஷன் ரிலேட்டடா இருக்கக்கூடிய முக்கியமான தகவல் பார்க்கலாங்க. நேற்று திருமலையில தர்ஷன் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 61,499 பேர் தர்ஷன் பார்த்திருக்காங்க. அதே போல நேரடி சர்வ தரிசனத்துல வந்து பக்தர்கள் கம்பார்ட்மெண்ட்ல ஃபில் ஆகி வெளியில வந்து சிலா தோரணம் வரைக்கும் வெளியே வரைக்கும் லைன் இருக்கு அப்படின்றதுதான் அப்டேட். நேரடி சர்வ தரிசனம் 20 மணி நேரம் ஆகுது. நேற்று வியாழக்கிழமை அப்படின்றனால மேபி கிரௌடு இருக்கலாம். இன்னைக்கு ஓரளவுக்கு இருக்கு கிரௌடு. ஸோ தொடர்ந்து விடுமுறை 17ஆம் தேதி வரைக்கும் விடுமுறை இருக்கு அப்படின்றனால 15, 16, 17 3 நாள் லீவ் இருக்குன்றனால கிரௌடு இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. என்ன அப்டேட்டும் டெலிகிராம்ல வரும், செக் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல எஸ்எஸ்டி டோக்கன்ல தர்ஷன் பார்க்கறதுக்கு ஒரு 3ல இருந்து 5 மணி நேரமும் 300 தரிசனத்துக்கு 2ல இருந்து 4 மணி நேரம் ஆகுது. டெய்லியும் ஸ்லாட்டட் சர்வ தரிசன டோக்கன் கீழ் திருப்பதியில கொடுத்துட்டு இருக்காங்க. இது வாங்கிட்டு போகலாம், இல்லைன்னா நேரடி சர்வ தரிசனத்துல நீங்க ஜாயின் பண்ணலாம். எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போறதுக்கு முக்கியமான காரணம் இந்த மாதிரி வீக்கெண்ட்ஸ்ல வந்து கிரௌடு ஹெவியா இருந்தா வெயிட்டிங் டைம் அப்படின்றது அதிகமா இருக்கும். இப்ப எல்லாமே அட்மினிஸ்ட்ரேஷன் சேஞ்ச் பண்ணாங்கன்னா தான் இதுல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் மாறும். அது வரைக்கும் இப்படிதான் இருக்கும். ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போங்க. அதுக்கு அடுத்தது கூடுதலான ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, டிடிடியோட வெப்சைட்ல நம்ம புக்கிங் பண்ணும்போது பேமெண்ட் பேஜ் இருக்கு இல்லையா, அந்த பேமெண்ட் பேஜ்ல முக்கியமான ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன சேஞ்சஸ் அப்படின்னா, யூபிஐ யூஸ் பண்றவங்களுக்கான சேஞ்சஸ். இதுக்கு முன்னாடி அந்த யூபிஐ ஐடி வந்து நம்ம டைப் பண்ற மாதிரி இருக்கு. இப்போ வந்து கூகுள் பேயா இல்லைன்னா ஃபோன் பேயா அந்த பேடிஎம்மா என்ன ஆப்ஷன் அப்படின்றது இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல கொடுத்துருக்காங்க. இதை செலக்ட் பண்ணிட்டு நம்மளோட
ஐடி என்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் லேட்டஸ்ட்டாக இந்த பேமெண்ட் ஆப்ஷனில் கொண்டு வந்திருக்கக்கூடிய மாற்றங்கள். ஸோ இதுதாங்க இன்னைக்கு திருமலா திருப்பதி இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ். அதே மாதிரி தமிழ்நாட்டில இருந்து இப்போ ஃபர்ஸ்ட்லாம் ஏபிஎஸ்ஆர்டிசியில் நிறைய இடங்கள்ல இருந்து தர்ஷன் டிக்கெட் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. பஸ்ஸு கூட, அதாவது பஸ் டிக்கெட்டோட சேர்த்த தர்ஷன் டிக்கெட். நான் இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வீடியோ ஷேர் பண்ணப்பையும் மதுரை அதே மாதிரி திருச்சியிலலாம் வந்து காட்டல. ஆனால் இப்போ திரும்ப வந்து ரீஸ்டார்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து ஈரோடு, கோயம்புத்தூர், சேலம் இந்த இடங்கள்லாம் ஆல்ரெடி இருந்துச்சு. ஸோ 1 by 1 வந்து திரும்பியும் அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போ அப்டேட் வந்துச்சுனாலும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரீசெண்டாக வந்து மதுரை, திருச்சி ரெண்டுமே அவைலபிள் இருக்குது. ஒரு சிலர் வந்து சொல்லியிருந்தீங்க, நான் எங்கள் ஊர்லேருந்து தான் ட்ராவல் பண்ணுறேன், எனக்கு இந்த டிக்கெட் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா செக் பண்ணி புக் பண்ணுங்கள். எப்படி புக் பண்ணுறது, எப்படி தர்ஷன் டிக்கெட் எடுக்கிறது, எல்லா டீட்டெயிலும் ஏற்கனவே நிறைய வீடியோவை நான் கொடுத்துருக்கேன். ட்ராவல் பண்ணணும் அப்படின்ற எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து அந்த தர்ஷன் டிக்கெட்டை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். கீழ் திருப்பதியிலேருந்து மேலே திருமலைக்கு போகிறதுக்கு இருக்க பஸ் டிக்கெட்டை நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு, அதாவது நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிட்டு அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டிலேருந்து திருப்பதிக்கு ட்ராவல் பண்ணும் அப்படின்ட்டு இல்லை, திருப்பதியிலேருந்து திருமலைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் அதில் இருக்க முக்கியமான விஷயம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சிஎம் சொல்லியிருக்கக்கூடிய இந்த முக்கியமான அறிவிப்புகள் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். நன்றி.